இல்ல தயவு செய்து உட்காருங்க. இல்ல 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 நான் சொல்றதுனால நீங்க பேசுறதுக்கு அது இல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இல்ல நான் சொல்றேன். இல்ல அவை முன்னவர் ஒரு நிமிஷம் அரை இல்ல உட்காருங்க. 56 அரசினுடைய இல்ல உங்க 56 55 நான் பேசிய பிறகு உட்காருங்க தலைவாசி. இது தொடர்பாக அனைவரும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பை சபாநாயகர் வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயம் வழங்கப் போகிறார். ஒவ்வொரு உறுப்பினுடைய கருத்தும் ஆய்வு செய்யப்பட்டு, நீங்கள் பேசிய கருத்து சொல்றேன், பேச இருக்கக்கூடிய கருத்துக்களையும் சொல்றேன், அது ஆய்வு செய்யப்பட்டு கூட்டு முயற்சியில் வலு சேர்க்கக்கூடிய அனைத்தையும் உறுதியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம் என்பதை முதலிலேயே அரசின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயரச் சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உலுக்கியது. நம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியது. இறந்து போனவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன். உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல தயவு செய்து உட்காருங்க. இல்ல 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 நான் சொல்றதுனால நீங்க பேசுறதுக்கு அது இல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இல்ல நான் சொல்றேன். இல்ல அவை முன்னவர் ஒரு நிமிஷம் அரை இல்ல உட்காருங்க. 56 அரசினுடைய இல்ல உங்க 56 55 நான் பேசிய பிறகு உட்காருங்க தலைவாசி. இது தொடர்பாக அனைவரும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பை சபாநாயகர் வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயம் வழங்கப் போகிறார். ஒவ்வொரு உறுப்பினுடைய கருத்தும் ஆய்வு செய்யப்பட்டு, நீங்கள் பேசிய கருத்து சொல்றேன், பேச இருக்கக்கூடிய கருத்துக்களையும் சொல்றேன், அது ஆய்வு செய்யப்பட்டு கூட்டு முயற்சியில் வலு சேர்க்கக்கூடிய அனைத்தையும் உறுதியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம் என்பதை முதலிலேயே அரசின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயரச் சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உலுக்கியது. நம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியது. இறந்து போனவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன். உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.